அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம பாக்கெழுத்து ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 3 வீடியோவில் பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பட்டி, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி இதெல்லாமே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்ட் 4 வீடியோவில் அதை நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, நெக் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 3 வீடியோ பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் வீடியோ வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு பார்ட் 4 வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணணும். நமக்கு இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 29. 29ல் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச் வரும். இந்த 7.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க்கிங் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சுக்கு மார்க்கிங் வந்து எடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்கள் 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பட்டி மார்க் எடுத்தனால நம்ம அதை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். பேக் சைடோட வெளிப்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் சைடோட உள்பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் வச்சு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வச்சு நீங்கள் ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடோட உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜாயின் ஆகிற இடம், அதனால 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு அந்த மேடு மாதிரி வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட மிட் பாயிண்டில் வச்சு அங்கேருந்து வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றம் இறக்க வராது. கரெக்டாக வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவும் இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணதையும் அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே நல்லா எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற ஸ்லீவையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுட்டு நம்ம அந்த அதே மாதிரி மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த பக்கம் ஸ்லீவையும் நம்ம அட்டாச் வந்து பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து மாறாமல் நம்ம அந்த அர்கட் பாயிண்ட்லாம் நம்ம போட்டிருப்போம். அந்த அர்கட் பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே அந்த அர்கட் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து ஒரு சைடு வந்து அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கம்மியாகவும் இருக்காது. இந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஹோலுக்கு அந்த சைட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக ஸ்லீவ் ஹோல் வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. ஸோ 11 இன்ச்சு ஹோலு நமக்கு பாதினா 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு
அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து எடுத்து விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஸ்லீவோட சைடுக்கு வந்து போடுங்க. நம்ம இடுப்பு மார்க்கிங் பண்ணியிருப்போம், அந்த பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவோட சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போடுறோம். நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சைடை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 5.5 இன்ச் தான் வரும். நீங்கள் அளவு வந்து மாற்றி வைக்கக்கூடாது. நமக்கு அந்த ஸ்லீவ் வந்து எந்த அளவு வந்ததோ அதே அளவு தான் இந்த ஸ்லீவ் ஹோல் வந்து இந்த சைடுக்கும் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த பாயிண்ட் நம்ம போட்டிருப்போம், இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இந்த சைடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த இடுப்பு மார்க்கிங் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடுப்பு மார்க்கிங்க்கு கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடணும். எக்ஸஸாக இருக்கிற இந்த பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோட சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து 3 டைம் வந்து தையல் போடுவோம். அது எதுக்காகனா ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட பாடியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த தையல் வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம 3 ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடுவோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போட்டுங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டைமும் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடுறோம். நார்மலாகவே எல்லாருமே வந்து இது போடுவாங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற துணிக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துணியை கிராஸாக வந்து இந்த மாதிரி கழுத்து போர்ஷனுக்காக கட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிராஸ் பீஸ்னா என்ன, நெட் பீஸ்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கிராஸ் துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். அந்த 2 பீஸையுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீஸை வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம அட்டாச் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே இருக்கிற பீஸில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா வந்து மேடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த பீஸ் தான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே வந்து அதை வந்து ஸ்டிச்சிங் வந்து போடுங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம கழுத்து போர்ஷனில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த கழுத்து போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. இது மேலே வச்சு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த கிராஸ் துணியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். நீங்கள் அந்த ப்ரெஷர் போட்டுக்கும் உங்களோட ஃபிங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் வச்சு நல்லா எடுத்து விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணியோட பொசிஷன் வந்து மாறும். அப்போ அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து அப்படியே போடுங்க. இந்த மாதிரி நம்ம கழுத்து போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது
துணி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அந்த துணி வந்து சேர்றனால நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா சுருக்கம் வந்துடும். நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணுற போர்ஷன் வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் எந்த ஒரு சுருக்கமும் வராது. எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. எங்கெல்லாம் வந்து அந்த ரவுண்ட் டைப்பில் வருதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடுங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி அதை நல்லா ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுங்க. நீங்கள் கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ கழுத்து போர்ஷன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல் அந்த துணியை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கழுத்து போர்ஷன் வந்து அந்த கிராஸ் துணி கொடுத்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பீஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணணும். அந்த பிசுறு இருக்கிற சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பெரிய ஸ்டிச்சிங்காக வந்து ஒன்று போட்டுக்குங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து அந்த தையலை வந்து பிடிச்சி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி மெத்தடு. நீங்கள் அப்படியே வந்து மடித்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய தையல் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து பிரித்து விட்டுடலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெம்மிங் தான் வந்து கேட்குறாங்க. ஹெம்மிங் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் கழுத்து போர்ஷனுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அதை மடித்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி பெரிய தையலாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கழுத்து போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே கரெக்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி துணியை எடுத்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக வரும். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்கழுத்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணியாச்சு. நம்ம பாக்கழுத்து ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறது, அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுன்னு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ல் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 3 அண்ட் பார்ட் 4ல் எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். ஈஸியாகவும் உங்களால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் வச்சுருங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.